சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்ப்பாங்க. அதனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மங்களூர் ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் காஷ்மீரி மிளகாய் 15, இது நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் அதிகமாக காராது. இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இன்னைக்கு நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்துருக்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம். இதை வந்து பாம்ப்ளேட்லேயும் செய்யலாம். இப்போ இந்த வஞ்சரத்தில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எல்லா ஃபிஷ் மேலேயும் லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ், இது ஒரு குளத்தோட சாறு, இதையும் எல்லா ஃபிஷ் மேலேயும் லைட்டாக ஊற்றி விட்டுருக்கோங்க. அடுத்தது உப்பு 1/2 டீஸ்பூன் போல எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக ஃபிஷ் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டு எல்லாமே நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷோட 2 சைட்லையுமே இந்த மஞ்சள் தூள்லாம் போகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது போல் மீனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமல்லி 1½ டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு 6, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, புளியோட கொட்டைகள் அப்புறம் அந்த நார்லாம் இல்லாம இதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், இது வந்து பாதி வெங்காயம், இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், லாஸ்ட்டாக நம்ம ஊற வச்சிருந்த காஷ்மீரி மிளகாய் அதை வந்து உள்ள சேர்த்துருங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மிளகாய் ஊற வச்ச அந்த தண்ணியவே கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போவே அந்த மசாலா வாசனை சூப்பரா இருக்கு. காஷ்மீரி மிளகாய் அந்த ரெட் கலர் பாருங்க, நல்லா அட்டகாசமா இருக்கு. இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் தூள்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீன் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருந்த அந்த மீன் மசாலா அதை வந்து இந்த மீன் மேல சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் போல மட்டும் மீன் மேல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன்குள்ளார எல்லா மசாலாவும் இறங்குற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதே போல பின்னாடி சைடும் இது மேலேயும் கொஞ்சம் போல மீன் மசாலாவை வச்சிடுங்க. எல்லா சைடும் போற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் மசாலால மீனை நல்லா பரட்டியாச்சு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அப்படியே விட்டுருங்க. நான் எல்லா மசாலாவையும் மீன்ல சேர்க்கல, கொஞ்சம் போல மசாலாவை பேலன்ஸ் வச்சிருக்கேன். இதே போலவே நீங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட ஃபிஷ் எல்லாம் சூப்பரா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீன் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இந்த மீன் எல்லாத்தையும் நல்லா மிதமான சூட்டில் பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். ஒரு சைடு லைட்டாக பொரிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா பொரியிடும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 6 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா மீன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீதம் இருக்க எல்லா மீனையும் இதே போல பொரிச்சுக்கோங்க. அடுத்த பேட்ச் மீனும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ஸோ இந்த பேன்லேயே லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்க இந்த மசாலாவை எடுத்துட்டு இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் 1 சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண இந்த மீன் மசாலா அது வந்து மீதி இருந்த மசாலாவை இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துருங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக வரும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு அல்வா ஸ்டேஜ் வந்துட்டு பாருங்க, பேனில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்க மீன் இங்கே இருக்கு. இதில் நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த மசாலாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதே போலவே பேக் சைடும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடும் இதே போலவே மசாலா எல்லாத்தையுமே தடவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாத்தையுமே எல்லா சைடும் நல்லா தடவியாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட மங்களூர் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.